நம்பர் 3 யூனிட் 3ல பார்க்கலாம். ரூப்ரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ரூப்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டினோட்ஸ் த க்ரைட்டீரியா. நம்ம ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எவ்வளோ டான்ஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸ் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு க்ரைட்டீரியா செட் பண்ணுறது தான் ரூப்ரிக் செட் பண்ணுறது. used by the teacher to assess students learning achievement அசஸ் பண்ணுறதுக்கு, அப்ளைங் ஸ்கில்லு, அப்புறம் அனாலிசிஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்கில்ஸ் வச்சு கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை செக் பண்ணுறது. த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டிஸ்கிரைபிங் த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ லெவல்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இது. எக்ஸாம்பிள், grading assignment of students on a scale. For example, grading assignments of students on a scale. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டோட அசைன்மெண்ட்டை நீங்கள் வந்து கிரேட் பண்ணுறீங்க, மார்க் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். சரி, 1 ஃபார் புவர், அப்புறம் 2 ஓகே, அடுத்த 3ன்றது குட், 4ன்றது வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேடிங் சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்க. Components present in the assignments will fetch grade 1, 2, 3, 4 accordingly will be indicated in the rubrics. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரூப்ரிக்ஸில் நம்ம பாயிண்ட்ஸை கொடுப்போம். பர்பஸ் ஆஃப் ரூப்ரிக்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பர்பஸ் ஆஃப் ரூப்ரிக்ஸ் இஸ் to ensure consistent and objective evaluation of student performance. ஸோ ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்காக இது வந்து மெயினாக யூஸ் ஆகுது. இதுதான் அதோட பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சம் பர்ஃபார்மன்ஸஸ் த டீச்சர் ஹேஸ் டு அப்சர்வ் த ஸ்டூடெண்ட் ப்ராசஸ் லைக் எலக்ட்ரிக் ட்ரில்லர் ஆர் டிஸ்கஸிங் அண்ட் இஷ்யூ. ஸோ ஒரு இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணும்போது அது அப்போ எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட்டோட ப்ராசஸ்ன்றதை பார்க்குறது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறது டீச்சர்ஸுக்கு இந்த ரூப்ரிக்ஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை நம்ம வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுதான் சொல்கிறாங்க ஒரு இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் அதர் பர்ஃபார்மன்ஸஸ் த டீச்சர் ஷுட் அசஸ் த ப்ராடக்ட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க். லைக் ரிட்டன் ரிப்போர்ட் ஆர் அ சார்ட் ஆர் லேர்னிங் எய்ட் ப்ரிப்பேர்ட். சரி, வேறு ஏதாவது பர்ஃபார்மன்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஒரு டீச்சர் வந்து அசஸ் பண்ணுவாங்க? அவங்க ஒரு ரிப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணலாம், ஒரு சார்ட்டில் அவங்க க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு டீச்சிங் எய்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேபிள் ஷோஸ் சம் பர்ஃபார்மன்ஸஸ் தட் கேன் பி அசஸ்ட் வித் ரூப்ரிக்ஸ். ஸோ ரூப்ரிக்ஸ் வச்சு நம்ம எதெல்லாம் அசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸஸ், ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, யூஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, ஓரல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, ஒர்க் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ரூப்ரிக்ஸ் யூஸ் பண்ணி 1, 2, 3, 4, 5 நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ், பிளேயிங் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுறாங்க, ப்ரிப்பேரிங் அ ஸ்லைட் ஃபார் த மைக்ரோஸ்கோப், ஒரு மைக்ரோஸ்கோப் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி அவங்க ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, இதுக்கெல்லாம் நம்ம ரூப்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். மேக்கிங் அ ஸ்பீச் டு த கிளாஸ், ஓகே, ஒரு ஸ்பீச் எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்பீச்சுக்கு நம்ம ரூப்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த குழந்தை கம்யூனிகேஷனில் இவ்வளோ நல்லா பண்ணுது ஓரல் கம்யூனிகேஷனில் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ரீடிங் லவுடும் கம்யூனிகேஷனில் வரும். ஸோ லவுடாக அவங்க ரீட் பண்ணுறாங்களா, ஃப்ளூவண்ட்டாக இருக்கா, ஸோ இதெல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஒர்க்கிங் இண்டிபெண்ட்லி, ஒர்க் ஹேபிட்ஸ் இருக்கும்போது தனியாக எவ்வளோ ஒர்க்ஸ் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது கன்ஸ்ட்ரக்டட் ஆப்ஜெக்ட்ஸ், ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ், ரிட்டன் எஸ்ஏஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ரிப்போர்ட்ஸ், டேர்ம் பேப்பர்ஸ், இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து ரூப்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணலாம். அதர் அகடமிக் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கள் ரூப்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். உடன் புக் ஷெல்ஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அதுக்கு எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டட் ஆப்ஜெக்ட்ஸ்னால ஒரு புக் ஷெல்ஃப் எடுத்துக்கிறாங்க. அது ஹேண்ட்மேட் ஆப்ரான் வந்து கையிலே செய்தது, அப்புறம் வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ், அப்புறம் அசைன்மெண்ட் ரிப்போர்ட் ஆன் ட்ராமா, எஸ்ஏஸ், ரிப்போர்ட்ஸ், டேர்ம் பேப்பர்ஸ், இதெல்லாம் கூட நீங்கள் அசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதேமாதிரி ஒரு ட்ராமா கொடுத்துருந்தாங்க அந்த ஆக்டிவிட்டி அப்படின்னா அதை எப்படி அவங்க பண்ணி முடிக்கிறாங்க அப்படிங்கிறது. ரிசர்ச் ரிப்போர்ட் ஆன் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப்
மார்ஷல்ஸ் தியரி ஆன் எக்கனாமி, கான்செப்ட் மேப், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கான்செப்ட் மேப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதை ரூப்ரிக்ஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணலாம். ரூப்ரிக்ஸ்னால் நத்திங் பட் எக்ஸலண்ட், குட். நான் வெரி குட் சொன்னேன் இல்லையா? இங்கே எப்படி மார்க்கிங் ரூபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸலண்ட்ன்றது 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம 5 ஸ்டார்ஸ் கொடுக்குறோம்ல, சேம் அஸ் லைக் இங்கேயும் அதே மாதிரி தான். மார்க்கிங் ரூப்ரிக்ஸ் இப்போ வந்து எதற்கு வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் வச்சு. காம்ப்ரிஹென்ஷனில் அப்போது ஒரு காம்ப்ரிஹென்ஷனை எழுத சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை எப்படி எழுதுது, அது எப்படி டெமான்ஸ்ட்ரேட்டட் கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இந்த கண்டென்ட் ஏரியா அப்படி பண்ணால் அந்த குழந்தைக்கு எக்ஸலண்ட் கொடுங்க. குட் எப்படி கொடுக்கணுன்னா ரிஃப்ளெக்டட் மோஸ்ட் ஆஃப் த நாலேஜ் ஆனால் நான் ஃபுல் நாலேஜ் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல. ஆர் மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் குட் கொடுங்க. ஷோட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. சம் பாயிண்ட்ஸ் மட்டும் கான்செப்ட்ஸ் இந்த கண்டென்ட் ஏரியாவிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜாக இந்த குழந்தை பண்ணுது அப்படின்னு சொல்லுங்கள். மினிமம் நாலேஜ் வந்து கான்செப்டில் இருந்துச்சு அப்படின்னாவே அது புவரில் கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் ரூப்ரிக்ஸை வந்து க்ரியேட் பண்ணி இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம் மார்க்ஸு. ஸ்டெப்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் டு க்ரியேட் அ ரூப்ரிக். ஒரு ரூப்ரிக் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்கான். 7 ஸ்டெப் ரூப்ரிக் ஃபார் அசஸிங் அண்ட் அசைன்மெண்ட். ஒரு அசைன்மெண்ட் அசஸ் பண்ணணுன்னா ரிலேட்டட் டு ரைட்டிங் ஸ்கில்ஸ். இது வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்காக இது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சதுக்கெல்லாம் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் வித் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அசைன்மெண்ட் ஆன் அ டாபிக் அண்ட் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் தெம் அண்ட் ரிவ்யூ. ஓகே, டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லுஸ்ட்ரேஷன்ஸோட. அசைன்மெண்ட் வந்து அந்த குழந்தை அந்த டாப்பிக்கில் அப்போது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஓகே, இதை நான் எடுத்து ஒரு அசைன்மெண்ட்டாக அதை வந்து க்ளீன் அண்ட் கிளியராக எழுதணும், ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எழுதணும். டீச்சர் டேக்ஸ் அ டாபிக் as an example and it describes the elements and attributes of a good assignment on the topic. டீச்சர்ஸ் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும், இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதைப்படி அந்த குழந்தை அந்த டாப்பிக்கை எழுதி முடிக்கிறாங்களா? நம்ம எத்தனையோ அசைன்மெண்ட்ஸ் வந்து யூஜியில் சப்மிட் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பற்றி ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் த டீச்சர் இம்ப்ரூவ்ஸ் த க்ரைட்டீரியா of assessment, that is rubrics he has developed. ஸோ ரூப்ரிக்ஸ் இவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வச்சு அவங்க இன்னும் அந்த க்ரைட்டீரியாவை அந்த ரூப்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. டு அசஸ் த சில்ட்ரன் அசைன்மெண்ட். கிரேடிங் த ஆட்ரிபியூட்ஸ் ஆர் க்ரைட்டீரியா. அதான் 5, 4, 3 இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணுவாங்க. டு ஃபார்ம் த ரூப்ரிக்ஸ். இன்னும் ரூப்ரிக்ஸை அவங்க அவங்க கொண்டு வராங்க. அவ்வளோதான். த டீச்சர் யூஸிங் த ரூப்ரிக்ஸ் he has developed and improved actually evaluates some student assignment on that topic. ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட அசைன்மெண்ட்டை அதை இவாலுவேட் பண்ணுறதுக்கு அவங்களோட இம்ப்ரூவ்ட் அண்ட் டெவலப்டு ரூப்ரிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Using the rubrics developed by the teachers, students assess their own assignments on that topic. சரி, ஓகே, டீச்சர்ஸ் மாத்திரம் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த ரூப்ரிக்ஸை வச்சு நான் எந்த அளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதியிருக்கேன், ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அப்போது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 5 4 கொடுக்கலாமா, 4 கொடுக்கலாமா, 3 கொடுக்கலாமா, ஆவரேஜ் மார்க் கொடுக்கலாமான்னு அந்த குழந்தைய கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஸ் டெவலப் அ ரூப்ரிக். அவங்களே ஸ்டூடெண்ட்டே மேம் இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு நாங்கள் இந்த ரூப்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கூட ரூப்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் ஃபார் அ பர்டிகுலர் டாபிக் தட் இஸ் ஃபார் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் எவாலுவேட் தேர் ஓன் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட் ரூப்ரிக்ஸ். அவங்களோட ரூப்ரிக்ஸையும் அவங்க எவாலுவேட் பண்ணலாம், அவங்களோட பியர்ஸ் ஸ்டூடெண்ட்டோடதையும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரூப்ரிக்ஸ். ரூப்ரிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக இந்த ரூப்ரிக்ஸை வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் த டீச்சர் டு அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தே ஒர்க் யூஸிங் ஸ்டாண்டர்டைஸ் செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் காம்ப்ரிஹென்ஷன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸலண்ட்டுன்னு நீங்கள் எப்போ கொடுக்க முடியும், அந்த கண்டென்ட் ஏரியாவில் வெல்வர்ஸ்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது. டெமான்ஸ்ட்ரேஷன் வேறு, டீச்சிங் வேறு. டெமான்ஸ்ட்ரேஷன்ற போது அதை அப்படியே செஞ்சு காமிக்கிறது. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு அதனுடைய நாலேஜ் இருக்குது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அப்போ எக்ஸலண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது
ரொம்ப தேவை. ஸோ ரூப்ரிக்ஸ் ஹெல்ப் த டீச்சர் டு அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டிரான்ஸ்பெரண்ட்லி. ஸோ டிரான்ஸ்பெரண்ட்டாக நீங்கள் ஏன் இவ்வளோ மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதும் அந்த குழந்தைக்கு தெரியும். ஏன்னா இந்த கண்டென்ட் ஏரியாவில் உங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அகடமிக் ஒர்க், எந்த அகடமிக் ஒர்க்காக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாம். டு ரைட் ரூப்ரிக்ஸ் டீச்சர்ஸ் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் த க்ரைட்டீரியா பை விச் லேர்னிங் வில் பி அசஸ்ட். ஸோ ரூப்ரிக்ஸ் எழுதுறதுக்கு டீச்சர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அந்த க்ரைட்டீரியா விச் லேர்னிங் வில் பி அசஸ்ட். ஸோ லேர்னிங்கை அசஸ் பண்ணுறதுக்காக rubrics helps the teacher to focus not only on the content he teaches but also the learning outcomes that result from his teaching. ஓகே, அவங்க வந்து டீச்சர்ஸ் வந்து கண்டென்ட் ஏரியா மாத்திரம் பார்க்குறது இல்லை, அவங்க எப்படி டீச் பண்ணியிருக்காங்க, இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் எப்படி வருது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ரூப்ரிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரூப்ரிக்ஸ் ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் தேர் அகடமிக் ஒர்க். ஸ்டூடெண்ட்ஸே அவங்களோட அகடமிக் ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ரூப்ரிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் த ஏரியாஸ். ஓகே, அப்ளைங் ஸ்கில் இந்த குழந்தைக்கு நல்லா வருது, சரி, ஓகே. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லில் வந்து கம்மியாக இருக்குது, ஆவரேஜாக இருக்குது, இல்லை புவராக இருக்குது. ஸோ இதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஸ்டூடெண்ட்ஸே கூட அசஸ் பண்ணுவாங்க. கான்சன்ட்ரேஷன் எஃபர்ட்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரூப்ரிக்ஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் அண்ட் கண்டென்ட் ஏரியா தட் ஆர் டு பி லேர்ன். ஸோ ஓகே, கண்டென்ட் ஏரியாவில் எந்த கண்டென்ட் ஏரியாவில் நம்ம லேகாக இருக்கோம், ஸோ நம்ம படிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ரூப்ரிக்ஸை வச்சு பார்த்துட்டு. Rubrics also helps to assess the learning achievement of students explicitly and fairly. ஸோ ஃபேராக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும் அவங்களோட அசஸ்மெண்ட்டு, ஜட்ஜ்மெண்ட் அப்படி தான் ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ காம்படிஷன்லாம் வச்சுனா கூட டான்ஸ், மியூசிக், ட்ராமா, ட்ராயிங், பெயிண்டிங், கேம்ஸ் எக்ஸட்ரா. அப்போ வந்து ஃபேராக இருக்குது. ஆமாம், ட்ரெஸ்ஸிங் இவ நல்லா பண்ணியிருந்தா, அதனால மேம் வந்து மார்க் நிறையா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க. Rubrics help to increase transparency and objectivity in assessment. இதை நான் திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா டிரான்ஸ்பெரன்சி இல்லாததுனால தான் இந்த குழந்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அந்த குழந்தைக்கு அந்த இதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இவங்க ரூப்ரிக்ஸை நம்ம சப்மிட் பண்ணும்போது குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க நம்ம எதில் வந்து லேகாக இருக்கோம். ரூப்ரிக்ஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு அசஸ் தேர் ஓன் லேர்னிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். டிஸ்கிரிப்ஷன் இன் ரூப்ரிக்ஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனை எழுதுனா உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் கொடுப்பேன், இந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரி புவர். அந்த க்ரைட்டீரியாவை அந்த ரூப்ரிக்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கொடுத்துட்டோன்னா அந்த க்ரைட்டீரியாவை அவங்க ஃபில்ஃபில் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ரூப்ரிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இது தான். நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ், ரூப்ரிக்ஸ் டாபிக் முடிஞ்சிச்சு. Question number 4, assessment tools for affective domain. 3 லேர்னிங் டொமைன்ஸ் இருக்குது, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார். இந்த மூணுமே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ எப்பொழுதுமே காக்னிட்டிவ்னா அறிவு சார்ந்தது, அஃபெக்டிவ்னா இமோஷன் சார்ந்தது, சைக்கோமோட்டார் அப்படின்ற போது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வச்சு வர்றது. ஸோ காக்னிட்டிவ்ன்ற போது திங்கிங் ஆர் அதர் மென்டல் ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, நாலேஜ் பற்றி. ஓகே, ஸோ எஃபெக்டிவ் டொமைன்றது இமோஷனல் டெவலப்மெண்ட், அழுகிறது, சிரிக்கிறது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ், அப்ரிஷியேஷன்ஸ் இந்த லேர்னிங், இது எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணுறதுக்காக அஃபெக்டிவ் டொமைன். சைக்கோமோட்டார் டொமைன்றது ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் விச் இன்வால்வ்ஸ் நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன். நியூரோவும் மஸ்குலரும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுதா, சைக்காலஜிக்கலி ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறது. அஃபெக்டிவ் டொமைன் அண்ட் த டூல்ஸ் யூஸ்டு டு அசஸ் லேர்னிங் இன் it. Okay, so is one of the 3 domains in Bloom's taxonomy. Bloom's taxonomy படிச்சிருக்கோம் உங்களுக்கு. affective, psychomotor இது எல்லாமே தெரியும். cognitive, it is related with interest, motivation, attitudes and values. இது எதை வந்து ரிலேட் பண்ணிருக்குன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, மோட்டிவேஷன் என்ன, ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸை பொறுத்து இருக்குது. டூல்ஸ் யூஸ்ட் இன் த அசஸ்மெண்ட். ஓகே, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஸ்கேல், மோட்டிவேஷனல் ஸ்கேல், இன்ட்ரெஸ்ட், இன்வென்ட்ரிஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது அண்ட் ஆட்டிடியூட் இஸ் டு ரெஸ்பாண்ட் டு சர்டன் சிச்சுவேஷன்ஸ். ஒரு சர்டன் சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், ஒரு பர்சன் கிட்ட, ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட நம்ம எப்படி ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதை நம்ம கன்சிஸ்டன்ட் மேனரில் நம்ம பார்க்கணும். விச் ஹேஸ் பீன் லேர்ன்ட்
and becomes one's typical mode of response. Okay, so இது சொன்னது Frank Freeman. அடுத்தது example, one's view regarding a class of food or drink such as fish or and liquors, sports, max, democracy or attitudes. one's view regarding ஒருத்தருடைய வியூ எப்படி இருக்குது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க குடிக்கிற தண்ணி, சச்சஸ் ஃபிஷ்ஷாக இருக்கும், லிக்கர்ஸாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ், மேக்ஸ், டெமோக்ரஸி, இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆட்டிடியூட்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படின்னும் போது இஸ் அ டூல் யூஸ்ட் இன் கேதரிங் ஒன்ஸ் பர்சனல் வியூஸ் டுவர்ட்ஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் பற்றி அவங்களோட வியூ என்ன, ஒரு தனிப்பட்ட வியூ என்ன, ஐடியா என்ன, இன்சிடெண்ட் என்ன, குவான்டிஃபைங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். 2 types of attitude scales இருக்குது. ஒன்று Thurston's equal interval scale of attitude, Likard's summated scale of attitude. 2 இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்கேல்ஸ் வச்சு அவங்க மெஷர் பண்ணுறாங்க. The main stages in affective domain learning are receiving. ஓகே, ரிசீவ் பண்ணும், ரெஸ்பாண்ட் பண்ணும், வேல்யூவிங், ஆர்கனைசேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே stages in affective domain learning. Receiving refers to the learner's sensitivity to certain stimulus or phenomena. Receiving consists of awareness of the stimuli, willingness to receive, show selected attention. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. The above behavioral elements get reflected in the affective behavior. Appreciate. ஸோ அப்ரிஷியேட்டுன்றது ஒரு ரிஃப்ளெக்டிவ் பிஹேவியர், அஃபெக்டிவ் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. ரெஸ்பாண்டிங் அப்படின்னா என்ன, எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் பர்சீவிங் த ஸ்டிமுலஸ், ஓகே, ஒரு இதை நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கீங்க, லேர்னர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ரெஸ்பாண்டுக்கு திஸ் கரெஸ்பான்ஸ் டு ஒன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். அப்போ எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஆட்டிடியூட். வேல்யூவிங் அப்படி ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வேல்யூவிங் அப்படின்னு சொன்னால் இம்ப்ளாய்ஸ் பர்சீவிங் அ கான்செப்ட். ஒரு கான்செப்டை பர்சீவ் பண்ணுறதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிலீஃப், ஓகே, அது ஓதியாக இருக்கிறத நம்ம வந்து பர்சீவ் பண்ணுறதுக்கு பேர் வேல்யூவிங்னு சொல்கிறாங்க. அண்ட் கான்சிக்வெண்ட்லி ரிவீலிங் கன்சிஸ்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் கமிட்மெண்ட் இன் பிஹேவியர் டுவர்ட்ஸ் இட். சரி, ஓகே, ஒரு இது நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு இதில் நமக்கு நம்பிக்கையில் ஒரு கான்செப்டில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கமிட்டடாக அதுக்கு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, கமிட்டடாக அதை வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஒன்ஸ் இன்வால்மெண்ட். ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து இன்வால்மெண்ட் ஆட்டிடியூட். ரெஸ்பாண்டிங்க்கு நம்ம என்ன ஆட்டிடியூட் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஒரு சைல்டு காமிச்சாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆட்டிடியூட். ஓகே, ஸோ இன்வால்மெண்ட்டோடு இருந்தாங்கன்னா அந்த ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆர்கனைசேஷன் ஃபார் சிச்சுவேஷன்ஸ் வேர் மோர் தென் ஒன் வேல்யூ இஸ் ரிலவெண்ட். The learner organizes the values into a system. ஓகே, ஸோ மோர் தென் ஒன் வேல்யூ நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு லேர்னர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க. அண்ட் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் த ரெண்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் அமாங் தெம். சரி, ஒன்றுக்கு ஒன்று எதில் இருந்து எது டிஃப்ரென்ஸ் இருக்குது, எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் இஸ் ஒன்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய ஆட்டிடியூடு சொல்கிறது அப்படின்றது. கேரக்டரைசேஷன்னா ஆஃப்டர் த வேல்யூஸ் ஹவ் பீன் ஆர்கனைஸ்ட் இன் இண்டிவிஜுவல்ஸ் மைண்ட், they control his or her behavior. This is the stage of internalization. ஓகே, ஸோ வேல்யூஸ் எல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஓகே, தே கண்ட்ரோல் ஹிஸ் ஆர் ஹர் பிஹேவியர். அவங்களுடைய பிஹேவியரை அவங்க வேல்யூஸை வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்னலைசேஷன். ஸோ அனலைஸ் பண்ணி அவங்க இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் இன்டர்னலைசேஷன். ஓகே, அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களோட பிஹேவியரை வெளியில் கொண்டு வருவாங்க. The learning is capable of practicing or acting on his or her values and beliefs. ஸோ அவங்களுடைய பிலீஃப்ஸ் என்ன, ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரிலீஜியஸ் பிலீஃபை அவங்க வெளியில் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை வெளியில் கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் அந்த ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸில் நம்ம பார்த்தது. அடுத்தது Thurston's
ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேல் ஆஃப் ஆட்டிடியூட். இவர் சொல்கிறாரு ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அதாவது என்னென்னா a number of statements usually 20 or more that express various points of views towards the issue in question are gathered. Okay, so 20 or more questions இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 20 வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், 20 இஷ்யூஸ் இந்த கொஸ்டின். அதே மாதிரி அதோட இஷ்யூஸும் அந்த கொஸ்டின்ஸில் கேதர் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா I like the ceremonies of my church but do not miss them much when I am away. ஸோ எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். ஸோ 20 இருக்குது, ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் இல்லைன்னா நோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, டு அசஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் சர்ச்சஸ். ஸோ சர்ச்சில் இருக்கிற பீப்புள்ஸ் எப்படி, அவங்களுடைய அசஸ்மெண்ட், அவங்கள பற்றி நம்ம அசஸ் பண்ணுறது. அப்போது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அதுக்கு கொடுப்போம். அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஆஸ்கிங் தெம் டு மார்க் தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் தே அக்ரி ஆர் டிஸ்அக்ரி. ஸோ அக்ரி எஸ், டிஸ்அக்ரினா நோ அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வெளியில் சர்ச்சுக்கு போகாமல் வேறு எங்கேயாவது வெளியில் போயிருந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் இல்லைன்னா நோ கொடுக்க போகிறாங்க. ஐ திங்க் த சர்ச் இஸ் அ பேரசைட் ஆன் சொசைட்டி. சொசைட்டியில் அது பேரசைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் இல்லை நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி எக்ஸாம்பிளாக கொடுத்தீங்கன்னா அதுதான் அவர் சொல்கிறது ஈக்குவலான ஒரு ஆன்சர் கொடுக்கணும், அவ்வளோதான். அதோட தஸ்டன்ஸோட ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேல் ஆஃப் ஆட்டிடியூடுன்றது அதுதான். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் ஆட்டிடியூட்ஸ் இருக்குது. ஐட்டம்ஸ் 2, 3. நியூட்ரல் பொசிஷன் 1. சரி, எதுவுமே ஆன்சர் பண்ணல. டுவர்ட்ஸ் த சர்ச் ஆர் ப்ரெசென்டட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். எஸ்ன்னு சொல்லி இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, நோன்னு சொல்லி இத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு ஈஸியாக நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை ஒரு ஆன்சரும் பண்ணல, நியூட்ரலாக இருக்குது அப்படின்னாலும் அந்த டேட்டாவை கொடுத்துடலாம். பட் in the full scale there are items indicating many intermediate positions. Totally there may be 40 or 50 items in an attitude scale. Attitude scale ஒரு டோட்டலாக 40 இல்லைன்னா 50 attitude scalesல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, these statements are given to the respondents whose attitude towards the issue on hand is to be measured or asked to put tick mark. நம்ம எஸ்ஆர் நோன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த எஸ்ஆர் நோவில் எஸ்னா டிக் பண்ணுங்கள், நோனா டிக் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ஈஸி. எஸ்னா உட்காந்து ஒய் எஸ்ன்னு சொல்லி எழுதுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம இது டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் இல்லையா, அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி அது ஃபில்லப் பண்ணி தராங்க. For each of the statements with the tick mark, appropriate weighted score will be given and the sum of total. இப்போ எத்தனை டிக் மார்க் இருக்கோ அத்தனை டோட்டல் டிக் மார்க்கை நம்ம ஆட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். அப்போ அவங்களோட ஆட்டிடியூடை நம்ம மெஷர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்க டுவர்ட்ஸ் த இஷ்யூ இஸ் ஓகே, இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது தஸ்டன்ஸோடது. லிக்கார்ட் சம்மேட்டட் ரேட்டிங் ஸ்கேல். இப்போ லிக்கார்டோடது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டிடியூட் அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு ஒரு ரேட்டிங் ஸ்கேல் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கன்சர்னிங் அ கொஸ்டின் ஆர் இஷ்யூ ஆன் ஹேண்ட் ஆர் நாட் அசைன்ட் அ வெயிட்டட் ஸ்கோர் வித் ரெஸ்பெக்ட் டு த இஷ்யூ. ஒரு வெயிட்டட் ஸ்கோராக அவர் இந்த இஷ்யூஸ்க்கெலாம் அவர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, degree of his agreement or disagreement with each statement by marking on often the scale has 3 or 5 intervals which vary from extremely negative to extremely positive. ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவாக போகும், இல்லை எக்ஸ்ட்ரீமாக பாசிட்டிவாக போகும். பட் இவரோடது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்லி அக்ரி பண்ணுறேன். அப்போ எத்தனை வருது, 3 or more வருது இல்லையா. ஸ்ட்ராங்லி அக்ரி, நாட் ஷுர், டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ நமக்கு கிடைக்கிது. அப்போ அவரும் இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாரு. ஐட்டம்ஸ் டு மெஷர் த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல் எடுகேஷன் பற்றி இவர் ஒரு கான்செப்ட், அவங்க சர்ச் பற்றி கொடுத்தது, இவங்க ப்ரொஃபஷ்னல் எடுகேஷனை பற்றி ஒரு இது கொடுத்துட்டு ஃபுல்லி அக்செப்டபிள், இல்லைன்னா அக்செப்டபிள், நோ ஒப்பீனியன், அன்அக்செப்டபிள், ஃபுல்லி அக்செப்டபிள் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறாரு. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டில் ஃபார் அட்மிஷன், ஒரு அட்மிஷன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கோர்சஸில் நீங்கள் சேரிங்க அப்படின்னா 12th மார்க்ஸ் மட்டும் போதும், பப்ளிக் எக்ஸாம் ஷுட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் அப்படின்றத ஒருத்தவங்க சொல்கிறாங்க. 12th மார்க்கையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீட்டுக்கு ப்ரொஃபஷனல்
டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தேவையா தேவையில்லையா அப்படின்னும் போது ஒரு செட் ஆஃப் மக்கள் ஃபுல்லி எக்ஸப்டட், ஒரு செட் ஆஃப் மக்கள் இப்படி கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா, அது அப்போ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கணும், அதுக்கு தகுந்த ரேட்டிங்காக அவங்க கொடுப்பாங்க. இதுதான் வந்து இது. ஓகே, நீங்களாக ஒரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கூட கொடுக்கலாம். சேம் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஸ்ட்ராங்லி அக்ரின்னு வர்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் அக்ரி வந்திருக்கு, அப்புறம் நாட் ஷோரு, அடுத்தது டிஸ்அக்ரி, அப்புறம் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, இதெல்லாம் என்ன. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்கோரிங் இஸ் ரிவர்ஸ், பேட்டர்ன் இஸ் ரிவர்ஸ். அப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுன்னா ஸ்கோரிங் பேட்டர்னை ரிவர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ் ஆஃப் ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ். ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸோட யூசஸ் என்ன, அது எதுக்காக நம்ம பண்ணுறோம்? ஒன்று, அவங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை நம்ம எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் சம் ஆஃப் த பெக்யூலியர் பிஹேவியர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பெக்யூலியரான பிஹேவியர் இருக்குது அப்படின்னாக்கா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆட்டிடியூட் ஸ்கேலுன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் நெசசரி டு ஃபைண்ட் அவுட் their attitudes as attitudes play a big role in shaping behaviors. ஒரு பிஹேவியரை அது ஷேப் பண்ணுறதுக்கு இந்த ரேட்டிங் ஸ்கேல், ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ எதுலக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்ம எழுதுகிறாங்க. குரூப் ஆட்டிடியூட் ஓகே இஸ் கேப்பபிள் ஆஃப் சேஞ்சிங் இண்டிவிஜுவல் ஆட்டிடியூட். ஒரு குரூப்பான ஆட்டிடியூட் இருக்கும்போது அதில் இண்டிவிஜுவல் ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டு மாடிஃபை த பிஹேவியர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு டிசைரபிள் ஒன்ஸ். ஆட்டிடியூட் ஸ்டேட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். ஆட்டிடியூட் ஸ்கேலுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்காக? டு மாடிஃபை த பிஹேவியர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு டிசைரபிள் பிஹேவியரை மாற்றணும், இந்த குழந்தைக்கிட்ட இந்த பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆட்டிடியூட் ஸ்கேல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ் ஆல்சோ ஃபைண்ட் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஒருத்தரும் ஒரு மாதிரி கிடையாது. ஒரு விரல் உங்களோட இன்னொரு விரல் மாதிரி கிடையாது. ஓகே, உங்களோட பிரதரோட உங்களோட சிஸ்டரோட விரல் உங்கள் விரலும் ஒன்று கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போது அதை பார்க்குறதுக்கும் அது உதவி இருக்குது. ஸோ யூசஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். லிமிட்டேஷன்ஸும் இங்கே சொல்கிறாங்க. தெர் இஸ் ஆல்சோ வியூ தட் த இன்ஃபர்மேஷன் அப்டைன் த்ரூ ஆட்டிடியூட் ஸ்கில்ஸ் ஆர் நாட் ஃபுல்லி ரிலையபிள். இது வந்து ஃபுல்லாக ரிலையபிளான்னு சொன்னாக்கா இந்த ஆட்டிடியூட் ஸ்கேலு இல்லை. ஒன்று அக்ரி சொல்கிறாங்க, இல்லைன்னா டிஸ்அக்ரி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃபுல் ஒப்பீனியனை அவங்களால சொல்ல முடியாது. ஒன் மே நாட் எக்ஸ்பிரஸ் இஸ் ட்ரூ ஒப்பீனியன் பட் சேஸ் சம்திங் எல்ஸ் டு ப்ரொஜெக்ட் himself as a progressivist. ஸோ ஓகே, நானும் ப்ராக்ரெஸில் இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். இல்லை யாரை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க அப்படி தான் சொல்லலாம். ட்ரூ ஒப்பீனியன் சொல்லுவாங்களா அப்படின்றது நமக்கு டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் அ பர்சன் மே நாட் பி நோயிங் ஹிஸ் ஓன் ஆட்டிடியூட் ப்ரிசைஸ்லி. ஒரு பர்சனுக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு தெரியாது, சும்மா ஜஸ்ட் எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்கள பற்றின கரெக்டான அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது. ஃபேஸ்ட் வித் அ ரியல் சுச்சுவேஷன் வெதர் த இண்டிவிஜுவல் வில் பி ஃபர்ம் இன் இஸ் ஏர்லியர் ஸ்டேட்டட் பொசிஷன். யாருமே அதுலேயுமே ஃபர்மாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். இப்போ ஒரு ஆட்டிடியூட் ஸ்கேல் அக்ரின்னு கொடுப்பாங்க, நாளைக்கே இன்னொன்று டிஸ்அக்ரின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு கட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கட்சியில் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான். 5 points given in the attitude scales are not equal at equal intervals. 5 points கொடுக்குறாங்க, அது ஈக்குவல் இன்டர்வல்ஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. they have only imaginary boundaries. அதுக்கு imaginary boundaries தான் இருக்குது, அது ஈக்குவலான இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. Several statements which are not included in the attitude scales might be more appropriate. அதே மாதிரி அப்ராப்ரியேட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. relevant information இருக்குது. Attitude scales indicate the trend in the outlook of people and not provide definite measures. ஓகே, அது வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் தான், அது வந்து டெஃபினட்டான மெஷர்ஸ்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ டெஃபினட்டான மெஷர்ஸ்க்கு ஆட்டிடியூட் ஸ்கேல்ன்றது யூஸ்லெஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது மோட்டிவேஷன் ஸ்கேல்ஸ். இன்னொன்று இன்வென்ட்ரி, இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு 3 கான்செப்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ மோட்டிவேஷன் ஸ்கில்ஸ்னால் என்ன? மீனிங் ஆஃப் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்னா என்ன? மோட்டிவேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அரோசிங், மெயின்டைனிங் அண்ட் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இன் அ கோல் டைரக்டட்
patterns of behavior. Motivation is considered with arousal of the interest in learning and the extent is basic to learning. Crow சொல்லியிருக்கார். அதாவது மோட்டிவேஷனுங்கிறது அவங்களோட எப்படி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி அவங்க எழும்பி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கிறது. அதான் அது அவங்களோட பிஹேவியரை பற்றி. அப்போ இந்த மோட்டிவேஷன் இஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ சொல்கிறார். இது வந்து மோட்டிவேஷனுக்கு சொல்கிறாங்க. மோட்டிவேஷனில் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன 3 ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், எக்ஸ்பெக்டேஷன், மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷரிங் மோட்டிவேஷன் எப்படி மெஷர் பண்ணுறது? மோட்டிவேஷன்றது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். இப்போ வந்து வாவ் சூப்பர் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடும் ஒரு ரன்னிங் ரேஸில். அதே மாதிரி ஒரு குழந்தை நீ எதுக்குமே தேர மாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ தான் நான் நல்லா தேருவேன்னு சொல்லி ஓடுவாங்க. இது மாதிரி இருக்குது. அது இப்போ ஒரு மோட்டிவேஷன்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் ஆப்ரேட்டிங் வித்தின் த ஆர்கனிசம்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய மூளை சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய ஆர்கன் சம்மந்தப்பட்டது. அஸ் சச் இட் கேனாட் பி டிரெக்ட்லி அப்சர்வ்ட். இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ரிஷியேஷன் கிடைக்க ஒரு சில குழந்தைங்கள்லாம் இன்னும் நல்லா பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெரி குட்டுன்னு போட்டாவே அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக சரி போட போவாங்க. ஸ்டார்ஸ் போட்டால் அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. ஹென்ஸ் இட் பிகம்ஸ் நெசசரி டு மெஷர் ஒன்ஸ் மோட்டிவேஷன் பை யூஸிங் ஹிஸ் ஆர் ஹர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைன்னா மோட்டிவேட் பண்ணலாம். செல்ஃப் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சஸ் ரிலேட்டட் டு த காக்னேட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர் டொமைன். செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் டொமைன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி டு மெஷர் மோட்டிவேஷன் அ டூல் இன் த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டினர் இஸ் யூஸ்ட். ஓகே, ஒரு கொஸ்டினர் நம்ம கொடுக்கும்போது தான் அந்த டூலே வந்து கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறோம், ரேட்டிங் ஸ்கேல் கேட்குறோம். அப்போ இது வந்து மோட்டிவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோட்டிவேஷன் ஸ்கேலில் மில்லர்ஸ் மோட்டிவேஷன் ஸ்கேல்ஸ்ன்னு இருக்குது. மில்லர்ஸ் மோட்டிவேஷன் ஸ்கேலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 160 டெஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதாவது ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக இருக்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி 160 டெஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் மில்லர்ஸ் மோட்டிவேஷன் ஸ்கேல். தீஸ் ஆர் அரேஞ்ச்ட் அண்டர் 3 சப் ஹெட்டிங்ஸ் அண்ட் 5 டிவிஷன். சப் ஹெட்டிங்ஸ் வந்து எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அதுக்குள்ளே சப் டிவிஷன்ஸ் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கும். யூஸிங் மில்லர்ஸ் மோட்டிவேட் ஸ்கேல் ஒன்ஸ் லெவல் ஆஃப் ஜென்ரல் மோட்டிவேஷன் கேன் பி அசஸ்ட். ஸோ இவங்களோட மோட்டிவேஷன் ஸ்கேலை வச்சு நம்ம ஜென்ரலாக எப்படி இருக்கோ அதை வந்து அசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷரிங் டூல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் மோட்டிவேஷன் கேன் பி ப்ராட்லி கேட்டகரைஸ்ட் ஆஸ் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் இல்லைன்னா எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. தேர் ஆர் செப்பரேட் டூல்ஸ் ஃபார் மெஷரிங் தீஸ் மோட்டிவேஷன்ஸ். எக்ஸாம்பிள் எது பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் ஆஃப் 18 ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்ப்ரெஸிங் இன்ட்ரென்சிக் இல்லைன்னா எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் வந்து கொடுத்துருக்கலாம். திஸ் டூல் இஸ் டு யூஸ் டு டெஸ்ட் 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன். லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வச்சு செக் பண்ணலாம். அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, ஃபோக்கஸ் எதில் பண்ணுது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குது, பெர்சிவரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்ஸுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸ்கேலுனாவே நீங்கள் நினச்சிக்கோங்க 1 2 3 4 இல்லைன்னா அக்ரி டிஸ்அக்ரி இந்த மாதிரி கொடுக்குறதா. நம்ம அங்கே வந்து அக்ரி ஸ்ட்ராங்லி அக்ரின்னு சொன்னோம், இவங்க வெரி மச் அக்ரி, இவங்க அக்ரி நாட் ஷுவர், டிஸ்அக்ரி வெரி மச் டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி வேர்டை எடுத்துகிட்டு வெரி மச் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்கில். ஆனால் இதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஐட்டம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஹார்ட் இருக்கா, பெர்சிவரன்ஸ் இருக்கா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. அமong த மோட்டிவேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பை சைக்காலஜிஸ்ட் த ஃபாலோயிங் ஆர் வர்தி டு மென்ஷன். ஓகே, என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு 81 டெஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க மோட்டிவேஷனில். இது ஸ்மித்ஸ் இன்வென்ட்ரி கண்டெய்னிங் 81 ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மேஷ்லாஸ் வந்து இன்வென்ட்ரி வந்து 15 ஐட்டம்ஸ் வச்சு தட் மெஷர்ஸ் ஒன்ஸ் மோட்டிவேஷன். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க 77 ஐட்டம்ஸ் வச்சு வென்ஸ்டன்ஸ் இன்வென்ட்ரி அவங்களும் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு டெஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர்னு ஒன்று போட்டுட்டு நீங்கள் டெஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் கிளாஸ் ஒர்க் தட் இஸ் சேலஞ்சிங் ஸோ தட் ஐ கேன் லேர்ன் நியூ திங்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் கிளாஸ் ஒர்க் ரொம்ப சேலஞ்சிங்கான கிளாஸ் ஒர்க் எனக்கு வேணும், அப்போ தான் நான் வந்து நியூ திங்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து அக்ரியா, டிஸ்அக்ரியா, வெரி மச் அக்ரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 1ன்னா வெரி மச் அக்ரி, அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவங்க சில நீங்கள் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா
அவங்க ஒரு 5 questions கொடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட போதும். இது மோட்டிவேஷன் ஸ்கேலுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி அப்படின்னும் போது அதோட மீனிங் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட லைக்ஸ் என்ன, உங்களோட டிஸ்லைக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது தானே இன்ட்ரெஸ்ட்டு. ஆர் உங்களோட அட்ராக்ஷன்ஸ் என்ன, அவர்ஷன்ஸ் என்ன. பிஹேவியர் ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் சர்டன் ஆப்ஜெக்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிங்காம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ டெண்டன்சி டு பிகம் அப்சர்வ்ட் இன் அன் எக்ஸ்பீரியன்ஸில் அப்சர்வ் பண்ணப்படுறது, டு கண்டினியூ இட் அப்படின்னு சொல்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி, இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி அப்படின்னாக்கா என்னென்னா, we are born not with some specific interest, we develop different types of interest due to the influence of environment. See, நம்ம வந்து பிறக்கும்போது ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு தான் பிறந்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வாழ்கிற என்விரான்மெண்ட்டை பொறுத்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகுது, நமக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட் உருவாகுது, நம்ம அதை கொண்டு நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி. 3 ப்ராட் ஏரியாஸ் இதில் இருக்குது. ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருக்குது. ஜென்ரலாக நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களோட சிவிலே கேட்பாங்க, நீங்கள் என்ன உங்களுடைய கோல் என்ன, உங்களோட ஹாபீஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான் கேட்குறாங்க. வொகேஷ்னல் டெஸ்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, எஜுகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் என்ன. இப்போ ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இப்போ மெக்கானிக்ஸ், இன்ட்ரெஸ்ட் இன் மெக்கானிக்ஸா, பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா. அப்போ மெக்கானிக் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மெக்கானிக்கலாக இல்லை மேனுவல் இன் நேச்சர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணுவீங்க. சரி, இப்போ பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செல்லிங், அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங் இதிலெல்லாம் நீங்கள் வந்து வெல்வர்ஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கும். ஓகே, இந்த பொருளை சேல் பண்ணால் இவ்வளோ காசு வரும், இதை இவ்வளோ அட்மிட் பண்ணால் நல்லாயிருக்கும். சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், சயின்டிஃபிக் தியரி, மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், லேப் ஒர்க்கு, இதெல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இன்ட்ரெஸ்ட் இன் ஏஸ்தட்டிக்ஸ்ன்னும் போது ட்ராயிங், பெயிண்டிங், சிங்கிங், டான்ஸிங் இதெல்லாம் வரும். சோஷியல் ஒர்க் அப்படின்னும் போது நீங்கள் போய் ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க. ஆஃபீஸ் ஆக்டிவிட்டீஸில் இல்லை அதர்ஸோட வெல்ஃபேருக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. கிளரிக்கல் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்பர் மேனிப்புலேட் பண்ணுவீங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இன்ட்ரெஸ்ட் இன் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுவீங்க, அக்ரிகல்ச்சர். சில பேர் பார்த்தா கார்டன் எடுத்துகிட்டு கார்டனையே பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பிடிக்குது. ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் their inventories. Okay, queued preference record, இது என்ன சொல்லுது, which could be, சரி அது வந்து என்ன சொல்கிறாங்க, between the ages 9 and 16 was published in 1939 and revised in 1949. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னா, அப்போ இந்த ப்ரிஃபரன்ஸ் ரெக்கார்டுனாலும் அதே மாதிரி தான் சேம். எத்தனை ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா 10 ஸ்கேல்ஸு. அதில் அவுட்டோர் என்ன, மெக்கானிக்கல் என்ன, கம்ப்யூட்டேஷனல், சயின்டிஃபிக், பர்சுவேசிவ், ஆர்டிஸ்டிக், லைப்ரரி, மியூசிக்கல், சோஷியல் அண்ட் கிளரிக்கல் அப்படின்னு ஒரு 10 கேட்டகரி கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் கியூபர்னு சொல்கிறாங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டி அப்படிங்கும் போது என்னென்ன வருது, அதே சேம் தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே. அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம். மெக்கானிக்கல்னால் மிஷின்ஸ் அண்ட் டூல்ஸ் வருது. கம்ப்யூட்டேஷனல் ஒர்க்கிங் வித் நம்பர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சயின்டிஃபிக்னா நியூ ஃபேக்ட்ஸ் இல்லைன்னா ப்ராப்ளம் சால்விங்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இண்டிகேட்ஸ் அ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மீட்டிங் அண்ட் டீலிங் வித் பீப்புள். பர்சுவேசிவ்னா அப்படி தான், பீப்புள்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஆர்டிஸ்டிக்குன்னும் போது டிசைன் பண்ணுவீங்க, கலர் பண்ணுவீங்க. லிட்ரஸின்னும் போது ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ போயம் எழுதுவாங்க, போயட்டாக மாறுவாங்க. மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது சிங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிளரிக்கல் இன்ட்ரெஸ்ட்னால் ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி இருக்கணும். சோஷியல் சர்வீஸ்னால் ஹெல்பிங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. த blank contains how many items-ன்னு பார்த்தீங்கன்னா 504 items, each offering 3 possible choices. ஸோ 3 possible choices இருக்குமா. and indicates which he likes the most and least. எது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இல்லை எது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக. develop new varieties of flowers. okay, conduct advertising campaign for florists. take telephone orders in the florist shop. இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. in this test items chooses A as likely. A ஆப்ஷன் A அப்படிங்கன்னா
சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கிரெடிட் ஸ்கோர் இந்த சயின்டிஃபிக் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஏரியாஸ். அப்போ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சயின்டிஃபிக் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஏரியாஸ். இதே பி சூஸ் பண்ணாங்கன்னா பர்சுவேசிவ், சி சூஸ் பண்ணாங்கன்னா கிளரிக்கல் ஸ்கோர். ஸோ இதை பொறுத்து தான் இது இருக்குது அப்படின்றத ஈஸியாக நம்ம ஜென்ரல்காக நம்ம வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் வொகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பிளாங்க். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்விஐபி. இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா இகே ஸ்ட்ராங்ன்றவர் யூஎஸில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. 1927 இன்ட்ரெஸ்ட் பிளாங்க் ரிவைஸ் 1951 இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எத்தனை இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 47 ஒகேஷன்ஸ் இருக்குது. 47 மென்னு, 28 விமனு அண்டர் 2 செக்ஷன்ஸ். ஸோ இவங்களுக்கு எத்தனை 17 ஆன்வர்ட்ஸ், ஏஜ் 17லேருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். 400 டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கான். டீலிங் வித் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஆக்குபேஷன்ஸ், அம்யூஸ்மெண்ட்ஸ், சப்ஜெக்ட், டெய்லி லைஃப், சோஷியல் கான்டெக்ட்ஸ், இது எல்லாமே பேஸாக கொடுத்துருக்காங்க. த டெஸ்ட் ஹேஸ் டு சூஸ் பெஸ்ட். டெஸ்டி ஹேஸ் டு சூஸ் பெஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். டெஸ்டி வந்து சூஸ் பண்ணும் பெஸ்ட் எபிலிட்டி என்ன, இது என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் கேம்பல் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது SCII அப்படின்னு சொல்கிறாங்க. டேவிட் பி கேம்பல்ன்றவங்க இது கண்டுபிடிச்சாங்க. இதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 325. 1974 இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இவங்க வந்து வொகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பற்றி 7 செக்ஷன்ஸ் இருக்குது. வொகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்ன்னும் போது என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ், ஆக்குபேஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், அம்யூஸ்மெண்ட்ஸ், டே டு டே லைஃப் வித் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், இது எல்லாமே இதில் வருது. டெஸ்டிங்கிறவங்க எஸ், நோ இல்லைன்னா நாட் ஷோர்னு அவங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது 30 to 60 minutes நடக்கும். தேர் இஸ் நோ டைம் லிமிட் ஃபார் திஸ் டெஸ்ட். இட் குட் பி ஃபினிஷ்ட் இன் 30 to 60 minutes இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்து தர்ஸ்டன்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஷெட்யூல். இப்போ இதை கண்டுபிடிச்சது LL தர்ஸ்டன். In this schedule, the trustee is asked to express his preferences for different occupations. ஓகே, உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி அதை வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது தான். In each comparison, the trustee is to assume that there is no difference in income or prestige. ஸோ இன்கம்லேயும் ப்ரெஸ்டீஜ்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Each pair of occupations, the trustee is to record his preference. Circle the occupation when he prefers out of the two. ஓகே, ஏதோ ரெண்டு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த 2 வேலையில் ஒரு வேலையை வந்து டெஸ்டி அவங்க வந்து சூஸ் பண்ணணும். சர்க்கிள் போத் இஃப் த போத் ஆக்குபேஷன். சரி, ரெண்டுமே உங்களுக்கு இந்த 2 வேலையும் பிடிச்சிருக்குன்னா ரெண்டுத்தையும் சர்க்கிள் பண்ணுங்கள். மார்க் XX கிராசிங் இஃப் த போத் த ஆக்குபேஷன். இப்போ உங்களுக்கு 2 ஆக்குபேஷனுமே பிடிக்கலன்னா XX நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கேம்ப் ஃபயர் நடத்துங்க, இல்லை பேங்கர் ஆகணும், இல்லை மிஷினரி ஆகணும், மெஷின் டிசைனர் ஆகணும், சிவில் இன்ஜினியராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்க, சைக்காலஜிஸ்டாக மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இல்லை எனக்கு இதில் இந்த ஜாப் எதுவுமே பிடிக்கலன்னா நீங்கள் XX போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இதுதான் தர்ஸ்டன்